இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. First of all, audience-க்கு ஒரு big thanks from our side in the padam for receiving it with lots and lots of love. Thank you so much for that. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அன்றைக்கி நான் ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை கான்ஃபிடென்ட்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ சாரை மீட் பண்ணோம். சார் அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆகிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, அன்னைக்கு இருந்த அபியும் இன்றைக்கி இருக்க அபியும் வேறு ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் அன்றைக்கி. அண்ட் முதல் நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கே தான் உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சைலண்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமிக்கலாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்திங்க. நல்ல ரிவ்யூஸு. மதனே ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படி தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்திங்க. எல்லாருக்கிட்டையுமே இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லையா அப்படின்னா, பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அழகா மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகாக அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல என்னோட மதன் என்னைய ஹீரோ ஆக்கி இன்னைக்கு நிற்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்கிறது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. என்ன இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. என்றைக்குமே அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார். அபிக்கு இது செமையாக பண்ணும், அபிக்கு இது சூப்பராக பண்ணும். இன்னொன்று ஒருத்தங்களை புகழ்றது எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்துடாது. இப்போ ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுவோம், பட் அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது ஷான் சார். எல்லா இடத்துலையுமே நம்மளை அந்த எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அவன் ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே. அடுத்ததாக மோகன்னா, தேங்க்யூ. நீங்களும் அப்படி தான் என்னை எனக்கு காசே வாங்காமல் பிஆர் பண்ணுற சில குரூப்பில் அவரும் ஒருத்தர். ஸோ எல்லா இடத்துலையுமே போனால் என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக எல்லா இடத்துலையுமே நல்லதாக சொல்லுவீங்க. எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள். எல்லா டீமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. ரொம்ப தேங்க்யூ. அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ, எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட ஒர்க்கை. அவ்வளோ மேஜிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அன்றைக்கி எனக்கு கால் பண்ணார். ஆக்சுவலி கால் பண்ணிவிட்டு, ப்ரோ ஒரு பெரிய படத்தில் ஒரு ஆஃபர் வருது ப்ரோ, என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டார். நான் அது சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஒரு பெரிய படம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் அண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த படத்தில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை எவ்வளோ ஒரு பெரிய படமாகவே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அனஸ்வரா, தேங்க்யூ. அனஸ்வரா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருந்துச்சு. எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பாக இது இன்னும் ஃபியூச்சரில் நிறைய படம் பண்ணுவோம் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக படத்தில் எல்லாரும் படத்தில் நடித்த காவியா. ஸோ காவியாவுக்கு நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சச்சின் அதே மாதிரி தான் தியேட்டரில் எல்லாருமே உங்கள் பேரை சொல்லி கத்தும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்குறதுக்கு. தேனிமுருகன் சார், நான் எல்லா டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லியிருந்தேன் உங்களை நடிக்க வைக்கணும்னு. எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். தேங்க்யூ. அடுத்தது சரவணன் சார், சார் ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த 3 பட சீன்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆனந்திகா, தேங்க்யூக்கா. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க, அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறமா ஃபைனலி என்னோட ப்ரொடியூசர்ஸ், முதல்ல மகேஷ் அண்ணா. அதுதான் இப்போ
ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்கெல்லாம் எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆயிடுச்சு, படம் செம்ம, நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது, நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு ஒரு 3 days முன்னாடி எனக்கு 2 days முன்னாடி கால் பண்ணாரு. நேற்று கால் பண்ணிட்டு, டே அப்படி நான் எதுவும் தப்பு பண்ணனடா, எல்லாம் கரெக்டாக பண்ணனடா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும், ஐ மீன் இருக்குன்னு தெரில. ஏன்னா என்கிட்ட வந்து அது அவ்வளோ பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் கேட்குறாரு, நான் என்னடா தப்பு பண்ண, அதை சொல்லு, நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. நானும் சில விஷயம் சொன்னேன், இதெல்லாம் ஓகேடா, கரெக்டா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் கரெக்ட், இது நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம். அவரும் அந்த மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இது இன்னும் பெரிய ஜர்னி போகும். ஸோ அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாமல் வேணாமான்னு தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசிது, மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்களா மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, அப்படி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனாக சிரிச்சு சந்தோஷப்பட்டு, நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னை வந்து நம்பி என்னையும் பயங்கரமா புஷ் பண்ணி, அப்படி நீங்க ஸ்டார் நீங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி, இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒன்று பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ், மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த டீமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் ஷோ முடித்ததுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சுது. ஷோ மதன் எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மதன் வந்து அந்த சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இருக்குது, எப்படா இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அண்ணா அமைதியாக இருக்காங்கண்ணா அப்படியம்மா. சரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி, அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க படத்தை, அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மீம்ஸ், நிறைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். அந்த சசிகுமார் அவங்க சமுத்திரகனி சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு, அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. மதன் பற்றி சொல்லணுன்னா, மதன் வந்து லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன். கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நானும் அதை சௌந்தர்யா கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி எதில் இருந்ததுன்னா, அனஸ்வரா கிட்ட. அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி, அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படின்னு ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படிமா, நீ தம்பி ஒரு நல்லா சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அனஸ்வரா மேலே இருந்துட்டு இருந்தான். அப்போ எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அக்கா எனக்கும் தெரியலக்கா, பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அனஸ்வரா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ அனஸ்வரா ஃபார் பீயிங் இன் அவர் இது படம். அண்ட் அபி வந்து என்னோட ரொம்ப தம்பி அவன் எனக்கு. ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் தான் பண்ணீங்கன்னு. அது கூட பரவாயில்ல ஆனந்தி. அபி என்ன கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் 9 மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான், அண்ணே நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா அண்ணே அப்படின்னாண்டே தம்பி என்னடா என்னை எப்படி நினச்சிட்டே நீ, அதுவே ஃபுல்லாகுதுடா அப்படின்னு. சத்தியமாவானே அப்படின்னா, ஆமாடா நிஜமா தான்டா ஃபுல்லாகுது, நீங்கள் ஒன்றும் பண்ணலையாண்ணே. டே ஒன்றும் பண்ணலடா, பண்ணால் சொல்லியிருப்பேனடா அப்படின்னா. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பினேன் என்னைய, ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அபியை வந்து
உங்கள் வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அபியை வந்து எடுத்து கொண்டு போவீங்க நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து பண்ணுற படங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அண்டு ஷானையா அவர் வந்து எனக்கு குட் நைட் லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்வுக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்போவுமே நான் எதுக்குமே சொல்லாதவர் இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. போய் பார்த்தா நானும் சௌந்தர்யாக்கும் வந்து அந்த அவுட் பார்த்தோம். அனிஷாக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்கள் போட்டிங்களா, உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு, அவர் போட்டாரா? அவருன்னா அவர் நம்புற காடு, வேற எதுவும் இல்லை. ஸோ அவர் போட்டாரா அப்படின்ட்டு நானும் மதன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அந்த இதை மட்டும் எப்படா இந்த மியூசிக் வாங்கினேன் அப்படின்னானே, நான் ஒரு உண்மை சொல்லட்டுமானே அப்படின்னா சொல்கிறா அப்படின்னு. 10 நிமிஷம் ஆச்சுனே அந்த மியூசிக் போடுறதுக்கு, மிக்சிங்கில் வச்சு நடந்துச்சுனே அப்படின்னா. மிக்சிங்கில் வச்சா என்னடா சொல்கிறேன், நான் ஏதோ பயங்கரமாக ஏதோ வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைண்ணே, கடைசி 10 நிமிஷத்தில் நடந்த விஷயம்னே அது. ஸோ அந்த மேஜிக் வந்து ஷானையாவில் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு அவருக்கும் ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று பார்த்தேன், அது அவருக்கும் நான் அனுப்பிச்சு வச்சுருந்தேன். அது மேபி நான் மீம் கண்டென்ட் தான், என்னோடது இல்லை. அதில் வந்து போட்டிருந்தாங்க இளையராஜா சாரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது. ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் என்னோட டீம் விஜய் எம்பி, பாலா, பிரசாந்த், ஷரத் எல்லாம் இருக்காங்க. ஷரத் வந்து நான் அவர் வந்து ஒரு சம்பவக்காரர். ஸோ ஷரத் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லுக்குக்கான ஒரு விஷயம் பண்ணதே வந்து ஷரத் தான். அதுலேருந்து தான் இந்த படத்தோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுது. அந்த ஃபஸ்ட் லுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு அபி ஒரு புது டெபியூட் டைரக்டர், இப்போ ஹீரோ. அதுக்கப்புறமா அண்ட் மதன் வந்து ஒரு புது பையன். நாங்கள் எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து அவரோட கையால் பிளெஸ்ஸிங்ஸால் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்தே இந்த படத்தோட ஹைப்பில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அண்ட் பாலா, விஜயெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 20 days வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு 10 கை மாதிரி அவர் பயங்கரமாக வேலை பார்த்தாரு. ஸோ ஐ தேங்க் ஷரத், பாலா, பிரசாந்த், விஜயா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் நடித்த எல்லாருக்கும். லிரிசிஸ்ட் மோகன் ஐயா, அவர் வந்து எப்படின்னா ஷானையா நாங்கன்னா அவர் பயங்கரமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார். எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார். எப்படி எழுதுறாருன்னுலாம் தெரியாது. நான் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன். அதில் எந்த படத்தில் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன். குரல் இல்லாமல் கத்துறேன்னு சொல்கிறாங்களே, என்னது குரல் இல்லாமல் கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்போ உள்ளே இருக்கிற வேதனையை வந்து நம்ம கத்துறோம், ஆனால் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓகே பாய் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக யோசிச்சு பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் சரவணன் சார் ரொம்ப நன்றி சார். எடிட்டர் சுரேஷ், எடிட்டர் வந்து இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பெரிய படங்கள் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ அவர் அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். அண்ட் காவியா வந்து எங்கே திரும்பினாலும் காவியா மோனிஷா தான் இருக்குது. 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலாஜி தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போகும்போது பாலாஜி சில நேரம் இல்லைன்னா அங்கேருந்து கத்துறாங்க, அனிஷா இருக்காங்க, மோனிஷா இருக்காங்க, பாலாஜி எங்கே போனா அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ பாலாஜி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ. அண்ட் தேனி முருகன் சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அக்கா தம்பி. இது அந்த ப்ரெஸ் மீட்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் கேட்குறது என்னங்க அக்கா, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க. அபிக்கு அது உள்ள இருக்குதுங்க எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ இது வந்து 10 வருஷம் நட்பு, உறவு. நான் 2016-17 இருந்தே நானும் அக்காவும் பேசிக்கும் போது அவங்க என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, நான் அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அதே விஷயந்தான் இங்கே சினிமாலையும் தொடருது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் 2 பேருமே ட்ராவல் பண்ணுற விஷயங்கள். ஸோ அக்கா வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்கள் டீமுக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியாது, அவங்க ஒரு ஃபோன் காலில் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க. பரபரப்பாக நாங்கள் ஏதாவது சுற்றிட்டு இருப்போம். கடைசி தான் ஏதாவது பிரச்சனைனா கடைசி தான் அக்கா கிட்டே போவேன். அக்கா அப்படிமே, என்ன தம்பி அப்படிம்பாங்க, இது இப்படி இருக்குக்கா, சரி வை இந்த வரேன் அப்படிம்பாங்க. சம்பவத்தை முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க, சரிக்கா ஓகேக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒரு சின்ன விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், மேபி ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டாக ரஜினி சார் வீடை வந்து முதல்ல நான் பார்க்குறேன். அது வரை நான் பார்த்ததே கிடையாது. என்னோட மாமா தான்
கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கரீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அந்த வாட்ச்மேனு நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டில் போய் கேட்டில் போய் நிற்பேன். அவர் விரட்டி விட்டுருவார், போயிடுங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு விட்டுருவார். அப்போ நான் 5th 6th 7th 8th 9th 10th 12th முடிச்சுட்டு வரைக்கும் என்னோட வளர்ச்சியும் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன், நான் பைலட்டுங்க, இதுதான் என்னோட பைலட் லைசன்ஸு. ஸோ பைலட்டா அப்படின்னாரு. ஆமாம். நீ எத்தனை வருஷமா இங்கே வர அப்படின்னாரு. நான் ஒரு 10 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேன் போட வந்த பையன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போனேன் நான். ஸோ போயிட்டு இன்றைக்கி நான் வந்து சௌந்தர்யாக்கா கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். இது வந்து நான் எதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி சினிமாவில் வந்து சாதிக்கணும், சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 4 படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கனாலே போதும். அந்த சினிமா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அதை தாண்டி நான் வேறு எதுவுமே செய்யலை. நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப உண்மையாக, சினிமாவுக்கு உண்மையாக மட்டும்தான் நான் இந்த கதைகள் செலக்ட் பண்ணுறது, இந்த வேலைகள் பார்க்குறது எல்லாமே நான் செஞ்சேன். ஷார்ட்கட் நான் இதுவரை ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு இவங்களை தாண்டிட்டு நம்ம அப்படி உள்ளே போயிடலாம் அப்படியெல்லாம் போகிறதே இல்லை. அந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கே இல்லாமல் சினிமா நம்ம டேலண்ட், இதை மட்டும் நம்பி நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருங்க. டெஃபினட்டாக நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் இங்கே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்மளை தாண்டி இவங்க மேலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்காதீங்க. நமக்கு உண்டான இடம் நமக்கு இருக்கும், உங்களுக்கு உண்டான இடம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் அடுத்தது சௌந்தர்யாக்காவும் எனக்கும் மத்தியில் ரொம்ப நிறைய பிளான் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கும் அவங்க எல்லாரோட சப்போர்ட் வேணும். அவங்க இல்லைன்னா குட் நைட்லேருந்தே அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா நிஜமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களோட சப்போர்ட் அது ரொம்ப பெருசாக இருந்தது. திடீர்னு அக்காவும் நானும் ஒன்று சேரலை. அக்காவும் நானும் 10 வருஷமாக கூடவே தான் இருந்துகிட்ருக்கோம். என்னோட குட் நைட்லேருந்து குட் நைட் ட்ரீசராக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லுக்காட்டாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே முதல்ல நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட கமெண்ட்டை தான் நான் கேட்பேன். சில விஷயங்கள் ஒரே கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அக்கா எல்லாத்துக்குமே நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை நான். தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஸோ அடுத்ததும் நல்ல ஒரு படங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கிறோம். அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.